எப்போயுமே கடையிலேயே வாங்கி சாப்பிட்ற க்ரீம் பண்ண வீட்டிலே ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கு முதல்ல 2 கப்பு மைதா எடுத்து நல்லா சலிச்சுக்கணும். சலித்த மாவில் ஒரு 1/4 ஸ்பூன் ஈஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 கப்பு சர்க்கரை, ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மிக்ஸ் பண்ண மாவில் வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா ஸ்டிக்கியான பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த ஸ்டிக்கியான மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிக்க வேண்டியது தான். பிசைஞ்ச மாவு மேலே லைட்டாக ஆயில் தடவி ஒரு மணி நேரம் நம்ம ஃப்ரூப்பிங் விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா 1 மணி நேரம் ஃப்ரூப்பிங் விட்டு எடுத்த மாவை நம்ம பன்னு சேஃபுக்கும் பட்டர் பன்னு சேஃபுக்கும் நல்லா சேஃப் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஃப்ரூப்பிங் விட்டு எடுத்துக்கணும். இதுக்கிடையில் அவனை ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரூப்பிங் ஆன மாவில் எக் வாஷ் பண்ணி எடுத்து நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கணும் ப்ரெட்டை. இதுக்கிடையில் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கு ஒரு 50 கிராம் பட்டரில் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கினா நம்ம க்ரீம் ரெடி ஆகிடும். நம்ம அவனில் வச்சுருந்த ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டை எடுத்து நம்ம க்ரீம் அதில் தடவி எடுத்துக்கிட்டால் நமக்கு க்ரீம் பண்ண ரெடி ஆகிடும்ப்பா. பையன்கிட்ட க்ரீம் பண்ண சாப்பிட கொடுத்தேன். பையன் சாப்பிட்டு டேஸ்ட்டாக தான் இருந்ததுன்னு சொன்னான். ஒரே ஹாப்பி.